வணக்கம் மக்களே. சென்னையில் சுற்றி பார்க்கலான்னு போகலான்னு இருந்தோம் யூடியூப் போகிறதுக்காக. ஊன் சரியில்லைங்க. இது பாரிஸ் கார்னர். சென்னை மெட்ராஸ் பாரிஸ் கார்னர்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னே வெள்ளைக்காரன் வச்சுட்டு போயிட்டான் அந்த பேரெல்லாம். தமிழ் பேரெல்லாம் மறைச்சிட்டானுங்க. அப்போ இன்னும் 50 வருஷம் இருந்தாலும் அவன் ஆட்சி தான் இப்போ நடந்திருக்கும் சென்னையில். சென்னை மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும், இந்தியாவில் எல்லா இடத்துலையும் ஆட்சி தான் நடந்திருக்கும். கூட இந்த சுல்தான் பசங்க அப்போது, அதனால் அவங்க கொஞ்சம் தைரியமாக இறங்கி அச்சானுங்க நம்ம ஆளுங்களை. அவனுங்க வானத்துக்கு ஆசைப்பட்டவன் அப்பயே இருந்துட்டான். இப்போ ஆசைப்பட்ட இருப்பானுங்க. இப்போ இருக்கோங்க. மெரினா பீச்சு பக்கம் வந்துட்டோம். இப்போது மெரினா பீச் சொல்கிறத விட தங்க நீல கடற்கரை. எவருங்க மீனவர்கள் குடியிருக்கும் பகுதி. எவ்வளோ அழகாக வர்ணம் கலரில் பூசி பண்ணியிருக்காங்க பாருங்க. வண்ண பூச்சிகளால், வண்ண கலர் பூச்சிகளால் பண்ணியிருக்காங்க. இந்த பட்டினப்பாக்கம் போகிற மீனவர்களுக்கு பட்டினப்பாக்கம், அவங்க தான் குடியிருப்பு தான் நிறைய. இங்கே இந்த பக்கம் புதுசாக கூட அந்த பக்கம் கட்டுறாங்க. அது நீல நிற கடற்கரை பாருங்கள், நீல நிற கடற்கரை. இது ஃபுல்லாகவே இந்த மீனவர் குப்பம் அவங்க குடியிருப்பு தாங்க. நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சில பேர் சொந்தமாக போட்டெல்லாம் வச்சுருக்காங்க. நல்லா இல்லை, சனி ஞாயிறில் மீன் எல்லாம் ரொம்ப அதிகங்க இங்கே ரேட்டு. மற்ற டைமில் ஓரளவுக்கு பரவாயில்ல. சிலது ஃப்ரெஷ்ஷாக கிடக்கும், சிலது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. ஏமாற்றுக்கு வேலைகள் நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் இருக்காங்க. எப்படி இருப்பாருங்க பீச் மாலை நேரத்தில். மாலை நேரத்தில் இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா பார்க்கறதுக்கு பீச்சு ரம்மியமாக இருக்கும். லைட்டு வெளிச்சம், கடைகளில் மக்கள் நடமாட்டம். ஈவினிங் டைமில் கூட்டம் வர வேண்டியது, இன்றைக்கி வரல. லீவு நாள் கிடையாது இல்லையா, சனி ஞாயிறு தான் அதிகமாக மக்கள் நடமாட்டம் இருக்காங்க இந்த ரோட்டில். இப்போ புது பில்டிங் அது கட்டுறாங்க பாருங்க. புது பில்டிங்கு கட்டி முடிச்சிட்ருக்காங்க மீனவர்கள். என்னாச்சு? அந்த கடலுக்குள்ள கடற்கரை ஒரு நாள் ப்ளூ டைமண்ட் போட்டு எடுத்துன்னு போனோங்க. ப்ளூ டைமண்ட் கடற்கரை ஒரு ஆசை. அதுக்கு இங்கே யாராவது நம்ம நண்பர்கள் இருந்தால் தான் ஆகும். இந்த பில்டிங் பாருங்க, இதான் புதுசாக பில்டிங் மீனவர்களுக்காக, நமது மீனவர்களுக்காக. பட்டினப்பாக்கம் எல்லாம் ஒன்று தான். அந்த இது ப்ளூ டைமண்ட் கடற்கரை அண்ணா சமாதி இருக்கு இல்லையா, அங்கேருந்து அண்ணா சமாதின்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. அங்கே 4 பேர் நினைவிடம் வச்சுட்டாங்க. இன்னும் ஒரு அரசியல் நினைவிடங்கள் வச்சாங்கன்னு வச்சுங்க, இப்படி ஃபுல்லாக இடம் தமிழ்நாடு கடலோரம் ஃபுல்லாக எல்லாமே தலைவர்கள்னு சொல்லிட்டு, கட்சி ஆளுங்கன்னு சொல்லிட்டு பீச்சு ஓரமாக வச்சுருவாங்க. பீச் ஓரம் வச்சுட்டா இந்த மீனவ மக்கள் பிழைக்க முடியாது, மக்களும் நடமாட முடியாது. மக்கள் ஏதோ பொழுதுபோக்குக்காக வரலாம்.
மக்கள் ஏதோ பொழுதுபோக்காக வரலாம். ஆனால் இதை நம்பி கடலை நம்பி இருக்கிற மக்கள் சுத்தமாக இருந்தால் நல்லா இருக்குங்க மக்களே, மீனவ மக்களே. ஒன்றும் செய்ய முடியாது, சுத்தமாக உழைக்க முடியாது. துர்நாற்றம் அது கண்டதெல்லாம் இங்கேயே போட்டால் கடற்கரை ஓரமாக போட்டால் கடற்கரை ஓரம் ஃபுல்லாக சுடுகாடு ஆகிட்டா பக்கமே வந்துச்சு நம்ம பக்கம். இதை நம்பி வாழ்கிற மக்கள் என்ன பண்ண முடியும்? என்னோட தம்பி கடல் என்ன போகலாமா? துறைமுகமும் இருக்காது, துறைமுகமும் இருக்காது, மக்கள் வருமானமும் இருக்காது. மீன் பாருங்கள், நிறைய பேர் வச்சுருக்காங்க. மூங்கில் உணவகம் இந்த மீன் கடை நல்லா இருக்கும். மீனாட்சி அழகாக ஆசை நேரம் கும்முன்னு தூக்கம் மறந்து போச்சு கையை வச்சுட்டாங்க. இப்போ இருக்கிறோம்